ஹலோ விவர்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவு பார்த்தீங்கன்னா மேசராசி நேயர்களுக்கான ஒரு பதிவு. மேசராசி அன்பர்களே, உங்களுக்கு மே 27ஆம் தேதிக்குள்ளாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்களானது பார்த்தீங்கன்னா நடக்க போகுது அப்படிங்கிறது குறித்து தான் இந்த பதிவில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த இடைப்பட்ட காலநிலைகளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரக நிலைகளானது எப்படி இருக்குது, அந்த கிரக நிலைகளினுடைய அடிப்படையில் உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பலன்களானது கிடைக்க போகுது, உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களானது கொண்டு வர இருக்கிறது, அதே போல் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றமாக இருக்குமா இல்லை வேறு ஏதாவது பார்த்தீங்கன்னா பாதகமான விளைவுகளாக இருக்க போகின்றதா அப்படிங்கிறது குறித்து தான் இந்த பதிவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோங்க. பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை மேசராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மேசராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே நடக்குது அப்படின்னா எஸ் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா டைப் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் மேசராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் இந்த ஒரு பதிவு பார்த்துருக்கீங்க, எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் எங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மேசராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா மறக்காமல் எஸ் அப்படிங்கிற மாதிரி டைப் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த மேசராசி அன்பர்களுக்கு இந்த கிரக நிலைகளினுடைய அடிப்படையை வைத்து பார்க்கும் பொழுது இந்த காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் உங்களுடைய ராசியிலேயே பார்த்தீங்கன்னா சஞ்சரிக்கிறார். மேலுமே சுகாதிபதி சந்திரனுடன் இணைந்து சந்திர மங்கள யோகத்தையும் பார்த்தீங்கன்னா உருவாக்குகிறார். இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மங்கள நிகழ்ச்சிகள் மனையில் நடைபெறும். தனஸ்தானத்தில் புதன் சுக்கிரன் சூரியனுடைய சேர்க்கைகள் பெற்றிருப்பதனால உங்களுக்கு வருமானங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அதற்கான வளர்ச்சிகள் பார்த்தீங்கன்னா உயர்ந்து காணப்பட போகக்கூடிய ஒரு காலகட்டங்கள். எதிர்கால நலன்களை கருதி நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் பார்த்தீங்கன்னா வெற்றிகளானது கிடைக்கும் அப்படின்னு தாங்க சொல்லணும். அதேபோல் மேசராசி என்பர்களினுடைய குடும்ப ஒற்றுமைகளானது பார்த்தீங்கன்னா இப்பொழுது பலப்படும். ஆரோக்கியங்களானது சீராகி கொஞ்சம் உற்சாகத்தோடய நீங்கள் பணியையும் செய்வீங்க. ஆர்வத்துடன் பார்த்தீங்கன்னா பணிபுரிவீர்கள். உங்களுடைய உத்தியோகத்தில் நிறைய எதிர்பார்த்த சலுகைகள் பார்த்தீங்கன்னா இப்பொழுது கிடைக்கக்கூடிய நேரங்கள். இந்த தருணத்தை சரியான முறையில் பார்த்தீங்கன்னா பயன்படுத்திக்கோங்க. குரு பயிற்சிக்கு பிறகு நீங்கள் எதிர்பார்த்தபடியான ஒரு இடமாற்றங்கள் வீடு மாற்றங்கள் அனைத்துமே ஏற்படும். உங்களுடைய ராசிக்கு 2, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சுக்கிரன் சுகஸ்தானத்திற்கு பார்த்தீங்கன்னா செல்வதனால எல்லா வழிகளிலும் பார்த்தீங்கன்னா மேசராசி நேயர்களுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய வழிகளாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். எதிர்பார்ப்புகளானது நிறைவேறக்கூடிய உள்ளத்தில் நினைத்ததை பார்த்தீங்கன்னா உடனடியாக செய்து நீங்கள் முடிப்பீர்கள். தைரியங்களோ தன்னம்பிக்கைகளோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகரிக்குங்க. பயணங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பலனை கொடுக்கக்கூடியதாக அமையும். பணியாட்களால் ஏற்பட்ட சில பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா இப்பொழுது அகலுங்க. சகோதர உறவானது பலப்படும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகளானது கிடைக்கும். மே 26ஆம் தேதி அன்று உங்களுக்கு சொந்த வீடான மிதுன ராசிக்கு புதன் செல்கிறார். அதனால் பார்த்தீங்கன்னா வெற்றிக்குரிய ஸ்தானம் என்பதனால தொட்டவை துளங்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய வழக்குகள் இருந்தால் அதில் வெற்றிகளானது பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க. வாகனங்களை வாங்கி மகிழக்கூடிய யோகங்களானது உண்டு. உத்தியோகத்தில் கேட்ட இடத்திற்கு மாறுதலும் கிடைக்கும். உயர் அதிகாரிகள் உங்களுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்வார்கள். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா விருப்ப ஓய்வில் வெளிவந்து சுய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சியில் பார்த்தீங்கன்னா ஈடுபடுவீர்கள். கொடுக்கல் வாங்கலில் இருந்த தேக்க நிலைகளானது இப்பொழுது மாறும். இந்த ஒரு நேரங்களில் பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு சுக்கிரன் செல்ல இருக்கிறார். அங்கு குருவுடன் இணைந்து சஞ்சரிப்பதனால உங்களுக்கு இப்பொழுது முரண்பாடான ஒரு கிரகங்களினுடைய சேர்க்கைகள் நன்மையையும் தீமையும் கலந்தே பார்த்தீங்கன்னா கொடுக்குங்க. அதனால் குரு உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா தனாதிபதியாக விளங்கக்கூடியவர். அதனால் இந்த ஒரு கிரக சேர்க்கையினால் வருமானங்கள் எவ்வளவு வந்தாலுமே விரயங்கள் பார்த்தீங்கன்னா கூடுதலாகவே இருக்கும். எதையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா திட்டமிட்டு செய்ய இயலாது. திடீர் மாற்றங்களை நீங்கள் சந்திப்பீர். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய முயற்சிகளில் பார்த்தீங்கன்னா வெற்றிகளானது கிடைக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகளானது உண்டு. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பார்த்தீங்கன்னா உயர் அதிகாரிகளினுடைய ஆதரவுகளும் கிடைக்கும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்களானது சேருங்க. மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் தேர்ச்சிகளானது உண்டு. பெண்களுக்கு குடும்ப சுமைகளும் கூடுங்க. செலவிற்கேற்ற வரவுகளானது இப்பொழுது சேரும். மேசராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நிறைய காரியங்களில் பார்த்தீங்கன்னா அனுகூலமான விஷயங்களை பார்த்தீங்கன்னா கற்றுக்கொள்வீங்க. குடும்பத்தில் நிறைய மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும்.
உறவினர்களால் வந்து பார்த்திங்கன்னா மகிழ்ச்சிகளும் அவர்கள் மூலமாக தான் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ஆதாயங்கள் ஏற்படுவதுடன் கூடவே வந்து பார்த்திங்கன்னா செலவுகளும் உங்களுக்கு உண்டாகும். பணவரவுக்கு குறைவுகள் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இருக்காது. கணவன் மனைவிக்கிடையே இருந்த ஒரு பிரச்சனைகள் இப்பொழுது மறைந்து அந்யோன்யங்களானது வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்குங்க. உங்களுடைய ஆடம்பர வசதிகளானது வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது பெருகக்கூடும். உங்களுடைய மனதில் மகிழ்ச்சியும் உற்சாகங்களும் அதிகரித்து காணப்படுவீர். உங்களுடைய நண்பர்களினுடைய வட்டாரங்கள் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நண்பர்களுடன் வந்து பார்த்திங்கன்னா ஆதரவுடன் வந்து இருப்பீர்கள். அவர்களால் உங்களுக்கு நிறைய ஆதாயங்களும் வந்து கிடைக்குங்க. சிலருக்கு புதிய வாகனத்தை வாங்கக்கூடிய வாய்ப்புகளானது இப்போது ஏற்படும். புதிய ஆடைகளை வாங்கக்கூடிய நினைத்திருந்த எண்ணங்கள் இப்பொழுது நிறைவேறுங்க. சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அதன் காரணமாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செலவுகளும் அதிகரிக்கும். வேலையினுடைய காரணமாக பிரிந்திருந்த கணவன் மனைவி இப்பொழுது ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகளானது ஏற்படுங்க. பிள்ளைகளால் மகிழ்ச்சிகளானது உண்டாகும். அவர்களினுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். அதேபோல் தந்தையினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் நீங்கள் கவனங்களை வந்து செலுத்தணுங்க. கவனங்கள் ரொம்ப தேவை. தந்தை வழி உறவினர்கள் வந்து பார்த்திங்கன்னா முரண்டு பிடித்தாலுமே கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து செல்வது நல்லது. அரசாங்க காரியங்கள் முடிவதில் இழுப்பறியான ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்படும். ஸோ அதற்கு தகுந்தாற் போல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. எந்த ஒரு விஷயமாக வந்து பார்த்திங்கன்னா கவனத்தோடு கையாளுங்க. அலுவலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா பணிச்சுமைகள் அதிகரிக்கும். உங்களுடைய வேலைகளிலுமே மிகுந்த கவனத்தை நீங்கள் செலுத்தணும். சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வேலையிலிருந்து இடமாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ உங்களுக்கு விருப்பப்பட்டால் வந்து பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் நீங்கள் இடமாற்றங்கள் செய்து கொள்ளலாம். அப்படி இல்லை அப்படின்னா இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போதைக்கு தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கனாலும் இருக்கக்கூடிய அந்த இடத்துலையே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வேலையை பார்க்கலாம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பணிவோடு வந்து நடந்து கொள்வது சிறந்தது. அந்த வேலைகளை வந்து பார்த்திங்கன்னா அந்த நாளிலே முடிச்சுக்கொள்வது ரொம்ப நல்லதுங்க. இழுபறியாக வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு வேலையும் வைக்கக்கூடாது. அன்றைய வேலைகளை அன்றைய தினமே செய்து விடுறது ரொம்ப சிறந்தது. அதிகாரிகளினுடைய ஆதரவை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வேலைகளை சரியான முறையில் வந்து பார்த்திங்கன்னா செய்து விடுவது தான் சிறந்தது. ஸோ யாரையும் நம்பி வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு வேலையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்புறம் செய்துக்கலாம், முடிச்சுக்கலாம், நானும் முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கக்கூடிய பணியாளர்கள் சொன்னாலுமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வேலையை சரியான முறையில் அந்தந்த வேலைகளை வந்து பார்த்திங்கன்னா அன்றைய தினத்திலே வந்து பார்த்திங்கன்னா செய்வது தான் சிறப்பது. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த நிலுவையில் இருக்கக்கூடிய அந்த வேலையை நீங்கள் நாளைக்கு செஞ்சுக்கலாம், இன்றைக்கி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நாட்களில் வந்து தள்ளாமல் ஸோ அந்த நாளில் வந்து முடிச்சிடுங்க. இந்த மாதத்திற்கு பிற்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா அரசு பணியில் இருக்கக்கூடியவர்களுக்கு தங்களுடைய பணிகளில் மிகவும் வந்து பார்த்திங்கன்னா எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இல்லை அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு நுணுக்கங்கள் வந்து ஏற்பட்டாலுமே வந்து பார்த்திங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ அதனால் வந்து பார்த்துக்கோங்க. உங்களுடைய வேலைகளை நீங்கள் அரசு வேலையாக இருந்தாலும் சரி, தனியார் துறையில் ஏதாவது வேலை பார்த்து கொண்டு இருந்தீங்கனாலும் சரி, உங்களுடைய வேலைகளை ஒரு சிறந்த ஒரு கவனத்தோடு வந்து பார்த்திங்கன்னா இருந்து அந்த வேலைகளை சரியான முறையில் வந்து பார்த்திங்கன்னா செய்வது தாங்க சிறப்பானது. தொழில் வியாபாரங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு இப்போதைக்கு சுமாராக தான் இருக்கும். சக போட்டியாளர்களால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மறைமுக பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்பட்டாலுமே அதையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கடந்து அந்த பாதிப்புகள் வந்து பார்த்திங்கன்னா ஏற்படாத அளவிற்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களை தற்காத்து கொள்ளலாம். பற்று வரவில் மிகுந்த ஒரு கவனங்கள் உங்களுக்கு தேவை. இப்போ இந்த ஒரு கால சூழ்நிலைகளில் வந்து பார்த்திங்கன்னா மேசராசியை சேர்ந்த பெண்கள் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடியவர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்பொழுது மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அப்படின்னு தான் சொல்லணும். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகங்கள் உங்களுக்கு ஏற்படுங்க. வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்காத அளவிற்கு பதவி உயர்வுகளும் ஊதிய உயர்வுகளும் போன்ற சலுகைகள் இப்பொழுது கிடைக்கும். மேசராசி நேயர்களுக்கு இந்த தொழில் மற்றும் நிதி நிலைகளானது சிறப்பாக இருக்குமா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மே 27 வரைக்கும் உங்களுக்கு உறுதியான ஒரு சந்தர்ப்பத்தை வந்து நாங்கள் உருவாக்கி கொடுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அந்த ஒரு உறுதியான ஒரு நம்பிக்கையை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுக்க முடியும். ஸோ உங்களுடைய வேலை ரீதியாகவும் சரி, உங்களுடைய தொழில் ரீதியாகவும் சரி, நிதிநிலைகள் ரீதியாகவும் சரி வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது கொஞ்சம் சிறப்பாகவே வந்து இருக்குங்க. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய தொழில் மற்றும் நிதி நிலைகளில் ரொம்ப சிறப்பாகவே வந்து இருக்கும். அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெளிநாட்டு வேலைகளாலுமே உங்களுக்கு நல்ல ஒரு லாபங்கள் இப்பொழுது கிடைக்குங்க. தகவல் தொழில்நுட்பம் மற்றும் வங்கி துறையில் பணிபுரிபவர்களுக்கு இப்பொழுது முன்னேற்றமான ஒரு காலங்களாக அமையுங்க.
இது அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாதகமான ஒரு காலகட்டங்கள் அப்படின்னு தான் சொல்லணும் மேசராசி நேயர்களுக்கு. புதிய வணிக வாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா உருவாகும். பழைய நண்பர்களை சந்திப்பதனால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய நன்மைகள் உண்டாகுங்க. அதேபோல் காதல் வாழ்க்கை சமநிலையிலும் ஆரோக்கியங்களும் நன்றாக இருந்தாலுமே தலைவலி மற்றும் கண் தொடர்பான உபாதைகள் குறித்து எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. இந்த காலகட்டத்தில் மேசராசி நேயர்களுக்கு குரு சுக்கிரன் ஆகியோர் வந்து பார்த்திங்கன்னா நன்மைகளை செய்வார்கள். ஆனாலுமே இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் உறவினர்களுடன் வந்து பார்த்திங்கன்னா சில கருத்து வேறுபாடுகளும் ஏற்படக்கூடும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பொறுமையை கையாளணும். பொறுமையானது உங்களுக்கு ரொம்ப அவசியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க. அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே வந்து பார்த்திங்கன்னா கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. அதனால் ஒருவரை ஒருவர் கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து செல்வது உங்களுடைய வாழ்க்கைக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகவும் வந்து பார்த்திங்கன்னா நல்லது அப்படின்னு தான் சொல்லணும். ஆனாலுமே குடும்பத்தில் நிறைய வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்காத அளவிற்கு மகிழ்ச்சியான நிலைகளும் வந்து பார்த்திங்கன்னா காணப்படும். சுப நிகழ்ச்சிகள் அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா நடப்பதனால உங்களுடைய வீடுகளில் எப்பொழுதுமே உறவினர்களினுடைய வருகை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இருந்து கொண்டே இருக்கும். அவர்கள் மூலமாக வீட்டில் மகிழ்ச்சியும் உற்சாகங்களும் வந்து பார்த்திங்கன்னா பெருக்கெடுக்குங்க. பணப்பழக்கங்கள் அதிகரிக்கும். அதே சமயங்களில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நிகழ்ச்சிகள் நடப்பதனால உங்களுடைய வீடுகளில் இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா செலவுகளும் வந்து பார்த்திங்கன்னா கூடவே அதிகரித்து காணப்படும். புதிய ஆடை ஆபரணங்களினுடைய சேர்க்கைகளும் உருவாகும். அதே சமயம் இந்த ஒரு நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய மின்சார மின்னணு சாதனத்தை வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது பழுது பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக அமையக்கூடுங்க. இல்லை அப்படின்னா புதிதாக வந்து பார்த்திங்கன்னா மின்சார மின்னணு சாதனங்களை வாங்கக்கூடியவர்கள் உறவினர்களால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆதாயங்களும் உண்டாகும். குடும்ப உறுப்பினர்களினுடைய தேவைகளை வந்து பார்த்திங்கன்னா நிறைவேற்றுவீர்கள். சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளி மாநிலங்களில் உள்ள புண்ணிய தலங்களை தரிசிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட வாய்ப்புகளானது உண்டுங்க. குடும்பத்துடன் சுற்றுலா சென்று வருவதற்கான வாய்ப்புகள் சிலருக்கு ஏற்படும். பிள்ளைகளினுடைய வேலை மற்றும் படிப்புக்காக சிலருடைய சிபாரிசை நீங்கள் நாட வேண்டியதாக இருக்குங்க. ஸோ இப்படி நீங்கள் ஒரு சிபாரிசு மூலமாக போகும் பொழுது உங்களுக்கு எந்த ஒரு நஷ்டங்களும் வந்து ஏற்படாது. பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஒரு நல்ல ஒரு முன்னேற்ற காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எடுத்து கொடுக்குறீங்க, எடுத்து செல்கிறீங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அவர்கள் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே கலந்து ஆலோசித்து அவர்கள் மூலமாக வந்து செல்வது தான் நல்லது. அலுவலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா பணிச்சுமைகள் உங்களுக்கு அதிகரிக்கும். ஆனாலும் சோர்ந்து போகாமல் வந்து பார்த்திங்கன்னா பணிச்சுமைகளை மிக எளிதில் வந்து பார்த்திங்கன்னா கையாள்வீர்கள். உங்களுடைய வேலைகளில் மிகுந்த கவனத்தை நீங்கள் செலுத்த வேண்டும். சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா இடமாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதனால இந்த ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக நீங்கள் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க இந்த வேலையிலேருந்து வேறு இடத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கக்கூடிய நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு காலகட்டத்தை சரியான முறையில் வந்து பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலைகள் இருந்தாலுமே கூட இந்த இருக்கக்கூடிய அலுவலகத்திலேயே கூட வேலைகளை பார்க்கலாம். பெரிய ஒரு பாதிப்புகள் எதுவும் உங்களுக்கு இருக்காது. அதிகாரிகளினுடைய ஆதரவை வந்து பார்த்திங்கன்னா இந்த சமயத்தில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வேலைகளை சரியான முறையில் அன்றைய தினத்தில் செய்திடுங்க. அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்திற்கு பிற்பகுதியில் அரசு பணியில் இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய பணிகளில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்கணும்.